நகரத்திலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொள்விருக்கும் ஆமையா இந்த மறுகால் தலை உளுடையார் சாஸ்தா வாசல் கொள்விருக்கும் ஆமா மேலப்பா ஊர்வான நகரத்திலே ஆமையா கொழுவிருக்கும் பூலுடையார் வாசல் தெய்வமாய் அமர்ந்து கொழுவிருக்கும் அரசன் மகன் தவசிநாதன் அண்ணா சிவன் இந்த பெருமாள் வருவார், நம்மளுக்கும் வருவார், அடியார்களுக்கும் வருவார், நமக்கு ஒரு நாளும் அழைவில்லை.
திருப்பாதத்தை அறிவை நானலாக்கி அண்டிதலை குடமாக்கி அடியார்கள் இருகையிலை அடியார் இருகையிலை வீசுகோலாம் அளந்ததொரு ராமர் பானம் உடத்தின் மேல் நான் உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட மலை
ஆதி சிவபெருமான் இந்த பெருமாள் தான அதிகால பூசக்கார அணையால வச்சரிசி ஆறுடைய தேங்காயோடு செங்கிட வழிகளோடு பூசையக்கும் தெய்வம் தான உன்னுடைய பிறவி பாட பெருமாள் உன்னுடைய பிறவி பாட உள் மனமாதியில வந்தருள் போரடிக்கும் அழகு திரு நாடது பேருலகம் எங்கும் கியாதி பெற்ற பேருலகம் கியாதி பெற்ற கியாதி பெற்ற நம்ம லோக தளமாதியில தளமாதியிலே யாரெல்லாம் ஆண்டு வாரா பெண்ணோருவே தீயமுடன் ஆண்டு வாரா வரும் தேவியுமா மகிழ்ந்து ஆண்டு வாரா நதிய நல்ல கிளியும் போல உடனே வாழ்ந்து வாரா உடனே உயிர போல வாழ்ந்து வாரா நேரம் கிளியும் போல நம்மளோக பட்டணத்தில் மரிஷி பெண்ணுருவி மரிஷி பெண்ணுருவி பெரிய உடல் ஆண்டு ஆண்டு வரும் அவர்களுக்கு பிரம்மலோக பட்டணத்திலே ஆமையா பிரம்மரிஷி பெண்ணுருவி மன்னவரும் தேவியுமாக பிரம்மலோக பட்டணத்திலே ஆண்டு கொண்டு வருகின்ற போது சரி அவர்களுக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன? அதாவது பிரம்மரிஷியானவருக்கு சரி பிரம்மலோக தலத்தை விட்டு ஆமா ஆதி கைலாசத்தில் அரணுடைய வாசலில ஏக கைலாச ஈசனுடைய வாசலில அரண உதயத்திற்கு முன்பதாக ஆதித்தன் உதிப்பதற்கு முன்பதாக ஆதிக்கையிலே ஆண்டவனாய பகவானுக்கு சிவன் பூசை செய்து வருவது வழக்கம். அது எவ்விதமாகவே செய்து வருவாரையானால் பிரம்மரிஷி ஆகப்பட்டவர் அரண உதயத்தில் ஆதித்தன் உதிப்பதற்கு முன்பதாக ஆதி சிவன் பூசை செய்து வருவார். சூரியன் உதிக்கும் முன்னால் சொக்கன் பூசை முடிக்க வேண்டும் அல்லவா? அதை என்ன விதமாக செய்து வருவாரையானால் இப்படி என்ன இந்த பிரம்மலோக தலத்தில பிரம்மரிஷியாகப்பட்டவர் தன்னுடைய தூய பர்ணசாலை விட்டு அவரோ 1000 ரிஷிகளுக்கு ஒரு ரிஷி அல்லவா? ரிஷியாக திகழக்கூடிய அந்த பிரம்ம ரிஷி பெண்ணுருவி சரி தன் பர்ணசாலை விட்டு தன்னுடைய நந்தவனத்தில 1000 மலர்கள் இருக்கும், முல்லை என்றும் பிச்சி என்றும் வாடாமல்லி பாரிஜாதம் செண்பகம் கனகாம்பரம் இருவாட்சி என்று சொல்லக்கூடிய 1000 மலர்களிலும் ஆண்டவன் சிவனாருக்கு ஏற்ற மலர் என்ன மலர் ஐயா? சரி சிவனாருக்கு என்ன மலர் சிறந்த மலரு? என்ன மலர்? என்ன மலரு? செவ்வதளி மலர். செவ்வதளி மலர். அந்த செவ்வதளி புஷ்பம் அல்லவா? ஆமோ செவ்வதளி புஷ்பம்
ஆமா செவ்வதளி புஷ்பத்தை ஏற்ற மலர் சுவாமிக்கு சிறந்த மலர் என்று ஆமையா அன்பு உருகொண்டு ஆமா பக்தி கொண்டு மெய் மறந்து இறைவனுக்கு தொண்டூழியம் செய்ய வேண்டும் என்று 1000 மலர் இருக்க பிரம்மரிஷியாகப்பட்டவர் அதிகாலை வேளையில் அருண உதயத்தில் ஆதித்தன் உதிப்பதற்கு முன்னால் அரங்கூசை செய்வதற்காக பூக்கூடை தோளிலிட்டு நந்தவனத்திலே செவ்வதளி மலர் பறித்து ஆமா ஆண்டவனாகிய சிவனாருக்கு நனையாத பச்சரிசி நாருரியா தேங்காயோடு தேங்காயோடு ஆமா ஆமா வெற்றிலை பாக்கு பழங்கள் சரி சுவாமிக்கு மாலை மரியாதை செலுத்தி ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு சிவன் பூஜை செய்து வருவது வழக்கம். இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிவன் பூஜை செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய முன்னோர்கள் காலம் தொட்டு மூதாக்கள் காலத்திலிருந்து தன்னுடைய தொண்டூழியமாகவே பிரம்மலோகத்திலே பூஜை பணிவிடை செய்து வருகிறார் பிரம்மரிஷியாகப்பட்டவர். அப்பேற்பட்ட பிரம்மரிஷிக்கு பெண்ணுருவி பெண்ணாளுக்கும் சொத்திருந்தும் சுகமிருந்தோம் நாடு நகரங்கள் இருந்தோம் 4 வகை தோப்பு துறவுகள் இருந்திட்டாலும் அந்த பிரம்மரிஷிக்கும் பெண்ணுருவி பெண்ணாளுக்கும் மண்ணுமான இருந்த போதும் இருந்த போதும் மண்ணால குழந்தை இல்ல சுகம் இருந்த போதும் சொத்தையால பிள்ளை இல்ல காரணத்தா பெண்ணுருவி பெண்கொடியா அண்ணனோட மகம்பாதி பெண்ணுருவி பெண்கொடியா ஜனவராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா பிரம்மலோக தளமதில வாழ்ந்திருந்தோம் ஐவந்தோம் போகும் அரியனுப்ப குழந்தையில் சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் போகும் காலம் சேர்ந்திருப்ப பிள்ளையில்ல கவலை அது பெருங்கவள அதிகம் உண்டு மன்னாதி மன்னவா மலடி என்று மாநிலத்தார் பேசலாச்ச ஆமா இறுதி மலடி என்று இதற்காரெல்லாம் சொல்லலாச்ச ஆமையா நமக்கு பின்னால் பூஜை செய்வது யாரு எவரு என்று அக்கம் பக்கத்தார் படிப்பு பேசுவதாச்ச ஆமா நமக்கு பின்னால் நம்மளுடைய குல தொழிலாக திகழக்கூடிய ஆமையா ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய இந்த அரும்பெரும் தொண்டை யாரையா செய்வா யாரு என்ற அம்மையாகப்பட்ட பெண்ணுருவி மன்னன் முகம் பார்த்து முத்து போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் ஜோரையிட்டாள் அவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் ஜோரையிட்டாள் ஆமா ஆறாத துயரத்தை அங்கமெல்லாம் ஜோரையிட்டாள் ஆமையோ புலம்புகின்றா புலம்புகின்றா ஈசன் பகவானை நோக்குகின்றாள் ஆமா அப்போதுதான் சுவாமி சொன்னார் என்ன அம்மா பெண்ணுருவி ஒன்றுக்கும் அஞ்சாதே ஒரு கவலை கொள்ளாத ஆதி பகவானுக்கு தெரியாததா ஆமா ஆண்டவனுக்கு ஒரு கவலை கொள்ளாதே ஆமா இருக்க ஆமையா தான் தாங்கள் எனக்கு உரைத்தாலும் அண்ணா ஆமையா ஏழை மனம் தாங்காது சுவாமி
இருந்த போது பகவானோட அருளால ஈசந்திரு கிருபையாலோ ஆற்றடித்து போத்ததை ஆற்றடித்து போத்ததை கற்பாராத்தங்காது ஆண்டவன் வாக்குப்படி ஆட்சியும் ஐயருமா தழுப்பூர் உயிராய் பிரிந்த வேலை அன்று தங்கி மறுவுதையோ அறுவுதையோ அடுத்த நாள் காலையிலே அடுத்த நாள் இரண்டு திங்களாக அருமம் தாண்டு வந்து பத்தாவது மாத்தையில களம்பெருகும் நாள்தனியில பகவாருளால சிவனாருட திருவருளா ஒரு பாலகனை பெற்றெடுத்தார். பாலகன ராமன் சுட்டனும்னு என்ன பேர சுட்டுதார்கள் அந்த பிரம்மலோக தளமதியில சிவனர் அருளால் பிறந்த சிவ கொழுந்து என்று சொல்லி படித்து வாரா ஆசானிடம் கல்வி கற்றான் குலகுரு இடமாதில கல்விகளை கற்றுவாரா நல்ல வயதுக்குள்ள அறிவை கற்றுவாரா 10 நல்ல வயதுக்குள்ள பகவான் பெற்ற திருமகனா பகவான் அருளால பிறந்த புள்ள கொழுந்து பாலகந்தா பலகனுக்கு தான் பயின்றான். வயதுக்குள்ள தானம் கற்று
நமக்கு திரும்புறானா திரும்புகின்ற பாலகன கண்டுட்டார பிரம்மரிஷி கலந்து ஆளில அழகனையா ஆணுக்கான ஆணழக அருமஞ்சோ கொழுந்து அங்கி தலையழக ஆடமழி நிறவாழக வாணி உச்சி அழக முங்குமுக பொட்டழக அருமவன் சிவக்கொழுந்து நல்ல மகனைத்தான மரிசியானவரும் முடந்தான் அழைத்து மகனே சிவக்கொழுந்து மகனே சொல்ல கேள் மகனே கேள் என் மகனே சிவக்கொழுந்து அப்பாவுக்கும் நாளுக்கு நாள் வயதாகிட்டே இருக்கு. எப்பவும் அப்பா இப்படியே இருக்க போறேன். இளமை என்பது போகும், புதுமை வந்துட்டு தானப்பா இருக்கும். அப்பா கை வேலையை மாத்திரம்ல ஐயா, மாத்திரம்ல அரும மகனே சிவக்கொழுந்து. ஆமா, உனக்கு நம் பூசை முறைகள், நம் குலத்தின் ஆச்சாரம், நம் குலத்தினுடைய பண்பாடு, நம் குலம் என்ன, நம் கோத்திரம் என்ன, நம் பண்பாடு என்னென்ன, நாம் வசிப்பது எந்த இடம், பிரம்மலோகம். இது பிரம்மலோக பட்டணம். சரி, நீயோ பிரம்மரிஷிக்கும் வெற்றிருவிக்கும் பிள்ளை. சரி, ஆக மகனே சிவக்கொழுந்து பூஜையில் கடமை தவறாமல், நியம் தவறாமல் செய்கின்ற பூஜை சிறப்பாக இருக்க. பகவானுக்கு செய்கின்ற பூஜை உன் உருகி உள்ளம் உருக தேவனுக்கு பூஜை செய்யும் என்பதாக அருமை மகனிடத்திலே சொல்ல, அந்த வார்த்தையை காதிலே கேட்டோ தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயை சிறந்ததொரு கோயில் இல்லை என்று. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவுகளில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் எல்லை என்று சொல்வது போலவே, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வது போல தந்தை என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றி வழி நடந்தார் சிவக்கொழுந்து. தந்தையாரோடு சென்று அதிகால வேளையில நல்ல உதிக்கும் நம்ம நல்ல மூர்த்தத்தில ஐயா பிரியமுடன் எழுந்தறிந்தார் இந்த சிவக்கொழுந்து வாழகந்தான். தந்தையாரை பின்தொடர்ந்து சிவபூஜை செய்வதற்கு மாறானே ஒரு முகமா அதிகால வேளையில பூக்குடைய தோளிலிட்டு பூப்பறிக்கும் துரட்டி கொண்டு ஐயா சிவன் கொழுந்து வாராரு. இந்த சிவக்கொழுந்து பாலகந்தான் அரிசியை பின்தொடர்ந்து சுவடுகளை பின்தொடர்ந்து வருவார ஒரு சுவடுகளை பின்தொடர்ந்து தலமகனுவராரே நம்மளோகம் விட்டல்லவோ ஆங்குமலை கொங்குமலை சிவனார் வாழும் கைலாசம் அரனுடைய மரியதில்லை. ஆண்டவன் பகவானுக்கு அதிகாலை பூஜை செய்ய ஆயத்தமாய் வாரார்களே, அபிஷேகம் செய்தல்லவோ
பழைய மாலைகளை தான் களைந்து பாடாரை சிவக்கொழுந்து பூக்குடையை தோளிலிட்டு 1000 மலர்களை எல்லாம் பறித்து காம்பு ஆறாமல், அதாவது காம்பு அறுபடாமல் தங்க நாருரைத்து அதை தொடுத்து சேர்த்து கெட்டுகிறார் பிரம்மரிஷி. தொடுத்து சேர்த்து கெட்ட பார்க்க கை வேலை செய்யுது. கண்டு படியாத பாடம் எழுத பிறவி கை வேலை செய்யணும். அப்ப நம்ம அப்பா என்ன செஞ்சுது? கேட்டு படியாத பாடம் சின்ன சொன்னா பெரியாள் கேட்கணும், பெரியாள் கேட்கணும். ஆமா, கேட்டு படிக்கணும். அதுக்குத்தானே சொல்லியிருக்கான், சும்மா சொல்லியிருக்கான். இழந்த போல போல படியார இத போல இல்ல அநியாயம். ஆக அதாவது களவுக்கு ஒருவர் கல்விக்கு இருவரையா. களவும் கட்டு மரம் இருக்கான். அதுக்கிட்டு திருட சொல்லல. அது உண்மையிலே களவு வந்து ஆயக்கலைகள் 64 அது ஒரு கலைதான். ஆக அதுக்குன்னு அதே நீ பழக்கம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க அளவை கெடுத்துரும். ஆக அவர் என்ன செய்தார்? அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட, நம்ம ஆசைப்பட போறோம். ஆக தகப்பனார் செய்த தொழிலை அருமை மகனாகப்பட்ட சிவக்கொழுந்து பாலகன் கண் பார்க்க சகலகளையும் கற்று வந்தான் அல்லவா தன்னுடைய அரண்மனைக்கு, ஆசிரமத்துக்கு. அந்த பாலகன் தந்தையார் எவ்விதமாக மலர் மாலையை தொடுக்கின்றார். ஈசனுக்கு ஏற்ற மலர் செவ்வதலி மலர் அல்லவா. அந்த செவ்வதலி மலரை காம்பராமல் வலுபடாமல் தங்க நாரிழைத்து தொடுத்தல்லவோ பகவானுக்கு பக்தியோடு பணிவிடையோடு சிரத்தையோடு அடிபணிந்து சாத்தி அழகாகவே பூஜை பணிவிடைகளை தந்தையாருடைய சொல் கேட்டு அவர் பின்தொடர்ந்து சிறப்புடனே செய்து வருகிறான் சிவக்கொழுந்து பாலகன். அப்போது பாலகனுக்கு வயது 12வது வயது. அப்படி இருக்க ஒரு வருட காலமாக தந்தையார் பார்த்தார். தன் பின்தொடர்ந்து இந்த பாலகன் 6 மாதம் 1 வருடம் சிறப்பாகவே பூஜை பணிவிடைகளை செய்து வருகிறான். அப்பொழுது ஒரு நாள் தினமதியில என் மகனே சிவக்கொழுந்து ஐயா எனக்கு வைத்த களம் மகனே ஐயா இன்றைய நாள் முதலாய் ஈசன் சிவனாருக்கு செய்யும் பூசை நீ முற்றிலும் கைதேர்ந்து மகனை முழுமை பெற்று விட்டாயேடோ. ஈசனுக்கு செய்யும் பூசை ஐயா இனி வரும் காலங்களில் இந்த அளமவன சிவக்கொழுந்து பூசையதான் செய்வாயப்பா. நம்மறியானவரோ பெற்றெடுத்த மகனிடத்தில் பிரியமுடன் சொன்ன போது தந்தை சொல் மிக்கதொரு அங்கு மந்திரந்தா இல்லை என்று தந்தை வாக்குதான் வேதம் என்று அமர்ந்ததானே சிவக்கொழுந்து. அப்படியே ஆட்டும் அப்பா சரி என்று சம்மதித்து உங்கள் பேரை விட நான் இந்த தெய்வலோகமே போற்றும்படி நான் பேர் விளங்க சிவனாருக்கு பூஜை செய்வேன். என்னுடைய பூஜையிலே எந்த பிசகு இருக்காது என்று தந்தையாருடைய இடத்திலே ஆசீர்வாதங்களை வாங்கி தாய் தந்தையரை வணங்கி அவர்களிடத்திலே விடைபெற்று ஆண்டு தங்கி மறுபுதைய அரண உதயத்திலே ஆதித்தம் உதிக்கு முன்னால் எழுந்தரித்து 3ஆம் ஜாம வேளை சாமாதி ஜாமம் 12 மணி, அர்த்த சாமம் 1 மணி. ஆக 3ஆம் ஜாம வேளையான 3:30 மணிக்கு மேல. ஆமா, அதான் கோழி கூட 3:30 மணிக்கு கோழி கூடம்பாங்க. ஆமா, 3:30 மணிக்கு மேல 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல பூஜையை முடிச்சிடணும். ஆக 3ஆம் ஜாமம் எழுந்தரித்த பாலகன் பாலன் 3ஆம் ஜாமம் எழுந்தரித்தான். சிவக்கொழுந்து பாலகன் 3ஆம் ஜாமம் எழுந்தரித்து கொடோடி வருவானா கங்கையைத்தான் வந்து கண்டு காணும் வேளையில அவ கண் விழித்தாள் கங்காதேவி.
கையில ஸ்நானம் செய்து மாத்து குயிலணிந்து ஐயா மகிமை பெற்ற சிவக்கொழுந்து வார ஆடை ஒரு முகமாய் தன்னுடைய பர்ணசாலை பூக்குடைய தான் எடுத்து பூக்குடைத்தான் எடுத்தார் பொண்ணு துரட்டி எடுத்தார் பூப்பருக்கு துரட்டி எடுத்தார் தங்க நாரிழைத்தார் ஓடோடி வருகின்றார் நந்தவனத்திற்கு வருகின்றார் நந்தவனத்திற்கு வருகின்ற போது 1000 மலர் இருக்கு செவ்வரளி மலர் செவ்வரளி மலர்கள் எல்லாம் பறித்து சிவனாருக்கு பூஜை பணிவிடைகள் செய்து வருகின்றார் இப்படி சிவனாருக்கு சீரோடு சிறப்போடு நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமாக பூஜை பணிவிடை செய்ய சிவக்கொழுந்து பாலகனுடைய பூஜை பணிவிடையானது 7-14 லோகங்களும் இவனுடைய பேர் புகழ் பரவுகின்றது. பூஜை பணிவிடையும் முடித்துவிட்டு இவனோ பாலகன் சிறு வயது இளவட்டம் அல்லவா, ஆதிபரா சக்தியே இவனுக்கு காட்சி கொடுத்தான். மகனே சீரோடும் சிறப்போடும் வருவ சிரஞ்சீவியாய் வாழ்வாய் மகனே என்று அம்மையாகப்பட்ட பார்வதாதேவி ஆசி வழங்கினார். இப்படி இருக்க இவனுடைய பெயர் புகழானது எங்கே தெரிகிறது தெரியுமா? சாமி தெய்வலோகம் தன்னதி தெய்வலோகம் தன்னதியில தெய்வ சபை கூடும்போது தெய்வலோக அதிபதியா உலக அதிபதி திறனிடம் அதில தெய்வந்திரங்காவலர்கள் தேவசப தன்னதியில சிவக்கொழுந்து நாமமது நாமமது நற்பெயர் நற்கிருமையினால உன்னுடைய இந்திர பட்டத்துக்கு மோசம் வந்து சேரும் என்று தேவேந்திரனுடைய இடத்திலே சொன்னபோது, ஆனா தேவேந்திரனும் தன்னுடைய தெய்வலோகத்துல ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை பணிவிடை செய்து வருவது வழக்கம். இப்படி இருக்கின்ற போது அந்த சிவலிங்கத்துக்கு தெய்வ பெண்கள் 7 பேரும் தேவேந்திரன் வனத்துல இருந்து செவ்வரளி மலர் கொண்டு வருவார்கள். ஆனால் ஒரு நாள் தினத்துல அங்கேயும் செவ்வரளி மலர் இல்ல. எல்லா இடத்திலையும் உள்ள எல்லா லோகத்திலையும் உள்ள பூமலர்களை இவருடைய தபோபலத்தினால சிவனாருக்கு செவ்வரளி மலர் வேண்டும் என்று கொண்டு வந்து சாத்துகிறான் சிவக்கொழுந்து பாலகன். கண்டான் தேவேந்திரன், ஒரு நாள் ஒரு பொழுதாவது சிவக்கொழுந்து பாலகனுடைய பூஜையாவது நம்ம முடக்கணும். ஆனா நம்பூஜையும் போற போக்க நம்பூஜையும் முடக்கிடுவான். ஆக நமக்கு அவப்பேரை எடுத்து தந்துடுவான் என்று எண்ணம் கொண்ட தகாத எண்ணம் கொண்ட இந்த தேவேந்திரன் சாமி ஒரு நாள தினமதியில் ஒரு தேவேந்திரன் தெய்வலோக அதிபதியா வானுலக அதிபதிதா அமரேந்திரன் தெய்வேந்திரன் வாரானே ஒரு முகம். எப்ப வாரா ஆதி சாமந்தா சாம வேளதான் அஞ்சி ஓட்டா நெஞ்சருக்கும் அஞ்சி ஓட்டா அத்த சாம வேளையில இவலோகம் விட்டல்லவோ தேவேந்திரனானவனோ நம்ம லோக தலைமதியில நம்ம
பிரம்மலோக தலைமையில அங்க தூய வர்ற பிரம்மரிஷி ஆசிரமத்தில் தூய வர்ணசாலை மேல கூரை மேல் நின்று கொண்டு ஐயா செஞ்ச அவள் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவானா சிறகு தட்டி கூவும் போதே ஓடி கூப்பிட சத்தம் கேட்டு பொழுது விழுந்ததென்று பாலகனா கொழுந்து பாலகன் அண்டி இருந்து எழுந்தறித்தான் பதறி மல்லம் விழித்தானே பலரையும் பார்த்துட்டானே ஓடோடி வருவா உத்தமி அபத்தமாவே பெண்ணொரு விபத்தமாக கொழுந்து பூக்குடைய தோழி பூ பறிக்கும் துரட்டி கொண்டு கொழுந்து ஓடோடி வந்தல்லவா தேவிய பார்த்துட்டான் அங்கேயும் விழிக்கலைய பூமியவ பார்த்த போது அவ பூமி மாத புலரவில்லை மலரை பார்த்த போது பூமலர்கள் விரியவில்லை ஒருவேளை நம்ம சாமத்துல எழுப்பி வந்துட்டோமோ ஒருவேளை சாம போல வந்திருப்போம் பூமி மாதா கண் விழிக்கவில்லை ஆமா கங்காதேவி விழிக்கவில்லை ஆகாயவாணியும் அப்படியே நித்திரையில தான் இருக்கா ஆமா இலைகள் ஆடல அசையல அப்படியே இருக்கு ஆடல அசையல நகலல அப்போ ஒரு உயிர்ல இருந்து 6 உயிருக்கு வரையும் ஆண்டவன் அவன் பசி பிணி எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு உறக்கம் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு ஓய்வுன்னு ஆக கங்கையும் விழிக்கவில்லை ஆகாயவாணியும் விழிக்கவில்லை பூமலர்களும் மலரவில்லை அப்படியானால் விடிவதற்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு சற்று நேரம் இந்த நந்தவனத்தில கண்ணை எடுத்து நாமல் ஓய்வெடுத்து விட்டு பொழுது விடிந்த பிறகு மலர் மாலை பறித்து விட்டு செல்வோமே பகவானுக்கு பூஜை செய்ய போனா என்ன இனி நம்மளுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வரோம்னா ரொம்ப நாடி ஆயிரும் ஆமா என்று பார்த்தான் சிவக்கொழுந்து பாலகன் பூக்குடை தலையில் வைத்து அந்த நந்தவனத்திலே சற்று நேரம் கண்ணையர்ந்தார் அப்போது இதுதான் சமயம் என்று கொள்ளாத தேவேந்திரன் ஸ்ரீதேவிக்கு முன்பிறந்த மூதாதேவி வரவழைத்து மூத்தவளை அந்த சிவக்கொழுந்து பாலகன் முகத்திலே உரையச் செய்தான் அப்ப என்ன நடக்கின்றதையானால் சம்போ பொழுது அதுவும் புணருதை ஆதித்தனும் உதயமான் அருளனது உதித்திட்டான அஞ்சயத்தின் அம்மதியில ஆதிவள்ளி கையில ஆதிவள்ளி எப்பொழுதும் நேரத்தோட வந்துருவானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே பூஜைக்கு வந்துருவானே பாலகன் இன்றைய நேரத்தில் தன் பக்தாவுக்கு செய்யக்கூடிய பூஜையானது காலம் தவறுத சூரியன் உதித்து விட்டானே இன்று அம்மை சக்தி உமாமகேஸ்வரி பார்வதாதேவி முந்தைய தினம் போட்டு சாத்திய மாலையை படிகளந்து பகவானுக்கு அன்றைய தினத்திலே ஆதிபராசக்தியின் அன்னை உமையவள் பார்வதாதேவி சிவனுக்கு பூஜையை முடித்தார் பொழுது உதிர்த்து வரட்டு இன்னைக்கு பாளையம் ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது என்று பார்வதாதேவி வைரவத்தோட இருக்கா இந்த பாலகனம் சூரிய வெப்பம் பட்டு பதறி விழித்தான் பலது செய்யும் பார்த்தான் ஐயோ இன்று பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை படிவிடையே நாமல் பிசற விட்டு விட்டோமே நம் தாய் என்ன சொல்லுவாரோ தந்தை என்ன சொல்லுவாரோ ஆதிபரா சக்தி நாமல் என்ன வாக்கு கேட்க போகின்றோமோ தெரியலையே என்று கால் பதறி கை பதறி
பதறி நல்ல விழித்த மவன் முளைத்த போதே பதறி மெல்ல விழித்த மகள் விழித்த மகள் பிரம்ம ரிஷி பெற்ற மகள் பெற்ற மகள் இந்த சிவ கொழுந்து பால கந்தா பால கந்தாய பூக்குடைய தோளிலிட்டு ஓடோடி வருவானா அருமமாவன் சிவ கொழுந்து மதறி மதறி பூப்பறித்தா பூப்பறித்த மதுரையெல்லாம் நல்ல நாரிழைத்து பறக்க பறக்க வல்ல கெட்டுதான ஓடோடி வருவான் ஐயவனார் கையிலைக்குள்ள வர போது அப்ப காரிலைய பார்வதியா கைலாச வாசலில அறை கண்ட தேவி அம்மா சக்தி உமா பார்வதியா பாருகின்ற பாலகன அருமமா வெஞ்சோ கொழுந்த எங்க சிவனார் தேவி பார்வதியா ஏ சிவக்கொழுந்து கைலாச வாசல்ல அப்படியே நில்லு இல்லை உள்ள வராது உள்ள வராது இதனால் இதுவரைக்கும் பூஜை பணிவிடை உன்னுடைய தந்தை சரி சிறு இல்லாம செய்து வந்தார் ஆமா ஆமா நானும் உனக்கு சிரஞ்சீவி பட்டத்தை எல்லாம் தந்தேன் அந்த ஆனால் இன்றைய தினத்திலே பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையில் இருந்து பிசகிய காரணம் என்ன 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 இந்த காரணமா இருந்தாலும் ஆண்டவன் பூஜையை நீ ஆமா முடக்கி விட்டாய் அல்லவா கைலாசத்திற்குள் வராதே உள்ளே வராதே என்று ஆமா சக்தியாகப்பட்டவள் கோபித்து சொன்னாள் ஆமா ஆமா இதோடு உன்னுடைய பூஜை பணிவிடை எல்லாம் போதும்பா என்று இன்றைய தினத்திலே ஆண்டவனுக்கு நான் தான் பணிவிடை செய்து முடித்திருக்கிறேன் சரி என்று சக்தியாகப்பட்டவள் காட்சி வந்து கோபம் கொண்டு அவ்விதழி கண்கள் ரெண்டு செவ்வதழி பொறி பறக்க சொல்ல ஆமையா கண்ணீரை பெருக விட்டான் சிவக்கொழுந்து பாலகள் அறியாம செய்த பீழை ஆதிசக்தி பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த பீழை கையிலைக்குள்ள பொறுக்க வேண்டும் ஓடோடி வருவானா பெற்ற தாயை பிள்ளை வந்து ஆவு சேர்த்து அணைப்பது போல் சிவன் இருக்கும் பீடத்தைய சிவன் இருக்கும் பீடத்தைய சிவன் கொழுந்து சேர்த்து மெல்ல அணைப்பா சிவன் கொழுந்து சேர்த்து மெல்ல அணைப்பானா ஐயா அரண் இருக்கும் பீடத்தைய அழகு மகன் சிவக்கொழுந்து அனைத்து மெல்ல பிடித்துக் கொண்டு கண்ணீரை பெருக விட்டான் கண்ணீரை பெருக விட்டு விரும்பி நின்றான் ஆண்டவ பகவானே ஆண்டவ பகவானே அடிய பிழை பொறுத்து அருளனும் பகவானோட முன்னால பாலகனா சிவக்கொழுந்து கண்ணீரை பெருகவிட்ட சிவக்கொழுந்தை சிவன் பீடத்தில இருந்து உதயமானார் மகனே சிவக்கொழுந்து மேலகார அண்ணவி எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உன்னுடைய பூஜை பணிவிடை இதுநாள் இதுவரைக்கும் நீ செய்து வந்தாய் இது எல்லாம் ஈஸ்வருடைய லீலையப்பா நீ ஒன்றுக்கும் அஞ்சாதே ஒரு கவலை கொள்ளாதே இது எல்லாம் ஆண்டவனுடைய திருவிளையாடல் மகனே ஆமா சிவன் இருக்கும் பீடத்தை நீ அணைந்து விழித்ததனாலே மகனே சிவக்கொழுந்து நீ சிவனிணைந்த பெருமாள் அப்பா இன்று முதல் உன் நாம சிவனிணைந்த பெருமாள் ஆமா ஒன்றுக்கும் அஞ்சாதே ஒரு கவலை கொள்ளாதே ஆமா ஆண்டவன் மீது பக்தி கொண்டு நீ செலுத்திய பூஜை பணிவிடைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் பூஜை பணிவிடை தவறியதனாலும் ஆமா அதாவது இன்று முதல் கைலைக்கு நான் சிவனாகவும் சரி பூலோகத்திலே ஐயம்பந்தி தேவாதைகளுக்கு ஆமா ஐயம்பந்தி தேவாதைகள் தர்மசாஸ்திராவுக்கு அடுத்தபடியாக பூலோக சீமையில நீதான் சிவனடா மகனே பூலோகத்துக்கு நீ சிவன் கைலாசத்தில் நான் சிவனையானால் பூலோகத்திற்கு நீ சிவன்
நீதான் சிவன் மகனே. ஆமா. ஆக இருப்பதனால சிவ பட்டங்களையும் வழங்கி ஆமையா. ஆண்டவன் எவ்விதமாக வரப்பறிப்பாரையானா சிவன் இருக்கும் பீடத்தை அணைந்து விழித்ததனால சிவன் இணைந்த பெருமாள் அப்பா. சிவன் இருக்கும் பீடத்தை அணைத்ததால சிவன் இணைந்த பெருமாள் என்றும் பெருமாள் என்றும் ஆதி சிவனாரோ பெயர் கொடுத்தார். கைலாசத்தில நான் சிவன் மகனே பூலோக சிவனாக மகனே பூலோக சிவனாக சிவனாக புகழுடனே குழுவிருப்பேன். கைலையில் நீ எனக்கு எப்படி பூஜை செய்தாயோ அதுபோலவே பூலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லோரும் ஐயம்பந்தி வாசலில உனக்கு நனையாத வச்சரிசி நாருரியா தேங்காயோடு கைலையில் நான் சைவ பூசை வாங்கினேன். நாருரியா தேங்காயோடு ஒருவான பொங்கலிட்டு உனக்கு உற்ற செங்கிடா தாந்தரித்து உனக்கு ஆறு நல்ல உதயத்தீர ஆதித்த உதிக்கு முன்ன அப்பார பூஜை நடக்கும் அப்பா. ஆண்டவனு சொன்ன போது தெய்வ நல்ல குழந்தையான குருவி பத்தமாவே இதனோட இடமதியில வரம் வென்று கொண்டு பகவான் இடமதியில வாக்கு வரம் பெற்றவரா வரிசையுள்ள சிவபெருமா ஆதி வேட்டி சிரசு வேட்டி கட்ட பழக்க மண்டலமா குண்டலமா குழல்காதா செவ்வா வெளியழகா உச்சிராச்ச மாலையோடு இடமதியில வரம் பெற்றுக் கொண்டு வாரம் ஒரு முகமா அரணர் இடமதியில அதிக வரம் பெற்றவர் தான் விட்டல்லவா விட்டலவா சிவனின் இந்த பெருமாளும் திருப்பதியும் தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் கையதான் எதிர்த்து ஆடிக்கொண்டு இடங்கள் கண்ட இடங்கள் எல்லாம் சுழனிந்த பெருமாளும் இன்பமுடன் வருவாரா இன்பமுடன் வந்தல்லவோ காசி மாநகர் தனியில காசி விஸ்வநாதரையும் சாட்சிய அடிதொழுது நல்ல முகமாக இன்பமுடன் பயணமான பாராரை சிவக்கொழுந்து எருமலை தனை ஏறி சீனிவாச பெருமாளையும் மேலும் மங்கையைத்தான் அன்புடனே அடிதொழுது வடமதுர தென்மதுர மானாமதுரை விட்டு பாராரை சிவபெருமா மதுர வைகதி தாடிக்கொண்டு மீனாட்சி சொக்கரையும் அன்புடனே அடிதொழுது சங்கரன் கோவிலில அடிதொழுது தென்றளித்து மேற்கு முகமாக ஐயனுக்கும் ஐயனான ஆரியங்காவதில ஐயனோட வாசலில சொரிமுத்தையங்காவுக்குள்ள அதுல கொழுநிலையம் பெற்றவர் தான் கிழக்க ஈசான பார்வையில எங்க ஐயனுக்கும் மெய்யனான மறுகால் தல மலைதனில ஐயனுக்கும் ஐயனாகிய மறுகால் தல மலையிலே ஐயனுக்கும் ஐயனாகிய என் பொண்ணும் புகழும் படைத்த பொண்ணும் பூடுடையா சாத்தா
மறுகால் தலை மலை உச்சி பரம்பில் ஒளிவிருக்கும் உளக்குடி மலை ஒய்யார ஒட்டலில ஒன்னும் புகழ் படைத்த பூளுடையார் பூளுடையார் வாசலில ஒளிவிருந்தார் சுவர் அப்பா அரசமாவே கவசிநாத அண்ணாவி சிவனிந்த பெருமாளா காவி வியாட்டி யோக வியாட்டி யோக வியாட்டி கக்கப்பனே கமண்டலமா யோக வியாட்டி கக்கப்பனே கமண்டலமா ஐயா ஒளக்கூடி மலையை விட்டு பூளுடைய சாத்தாவோடு வாராரே சிவபெருமா சிவனிந்த பெருமாளோடு பொன்படைத்த பூளுடையார் மலையழகி மலை பேச்சு மலையழகி மலை பேச்சு தாயான பேச்சியோடு ஆண்டவன் சோழல ஐயா சத்ராதி முண்டனோடு சிவனிந்த பெருமாளும் இருதல முண்டனோடு முத்து நல்ல புதியவனா அண்ணாவி கொம்பையாவும் அருகுதையா தேவதைகள் மேற்கு முகமாக மேன்மையுடன் திரும்புதப்பா திருநெல்வேலி பாதை கூடி தென்காசி ரோடு விட்டு பாவூர் சத்திரம் தன்னதியில பாவூர் சத்திரம் வந்தல்லவோ பாவூர் சத்திரம் தலை கடந்து மேலப்பாவூர் தன்னகரில் மரவர்குல மக்களிடம் நாம ஆளடிமை பிடிக்கணுமே கோபரங்கள் வாங்கணுமே எண்ணம் கொண்ட சிவபெருமா ஏற்றுவழிந்த பெருமாளும் மரவர்குல மக்களிடம் ஆளடிமை தான் பிடித்து சுந்தரபாண்டியபுரம் ரோடதியில ரோட்டுக்கு மேல்புறமா இந்த மேலப்பாவூர் சுந்தரபாண்டியபுரம் ரோட்டுக்கு மேல்புறமாகவே ஈசான பார்வையில ஐயனுக்கு மையனாகப்பட்ட பொன்காத்த பெருமாள் என்றும் பொக்கிசங்காத்த பெருமாள் என்றும் இரவியங்காத்த பெருமாள் என்றும் என்னும் பொன்னும் புகழும் படைத்த என் பூளுடைய சாத்தாவுக்கு சாஸ்தா பூஜைக்கு மறு பூஜையாக அடுத்த பூஜை ஏற்பதற்கு யாரும் அவன் சிவக்கோளுந்து அவன் சிவனை இணைந்த பெருமாளும் இந்த அதிகாலை வேளையில ஐய பங்குனி மாத்தையில என்ற 3ஆம் வெள்ளி கிழமையில மேலப்பாவூர் தளமதியில ஐயா மரவர் கூட மக்களிடம் அதிகாலை பூஜை ஏற்பதற்கு
ஆமா ஒரே